அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய ஒருமித்த கருத்தாக 11 தீர்மானங்கள் இங்கே முன்மொழியப்பட இருக்கின்றன. உங்கள் உள்ள கிடங்கிலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை, கருத்துக்களை, சமகால அரசியல் மற்றும் தமிழகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் ஒருமுகப்படுத்தி 11 தீர்மானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் இந்த இரட்டை இலை இயக்கத்தை காப்பாற்றுகிற பொறுப்பை 3 முறை மகுடத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய சிரசிலே பொருத்தி இந்த இயக்கத்தை எனக்கு பின்னால் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு என் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் உரியது என்பதை கழகத்தை வழிநடத்தும் பொறுப்பை குறிப்பாக உணர்ந்துவிட்டு போனார். ஆனால் சில நேரங்களிலே பொக்கிஷங்கள் உரியவர்களிடம் பாதுகாக்க திறமை கொண்ட மனிதர்களிடம் தவறி தவறான நபர்களின் கைகளிலே சிக்கிவிடும். தவள வாயில தப்பி முதல வாயில சிக்கிற மாதிரி. ஆனால் எந்த முதலையும் முழுகியதை தானாக துப்பாது. நாம் தான் அதற்கான வைத்தியத்தை செய்து உரிய விருந்துகளை வைத்துத்தான் முதலையின் வாயிலிருந்து முழுங்க முடிந்த பொக்கிஷத்தை வெளியே மீட்டெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் டிசம்பர் மாதம் வந்தால் வங்கிகள் தொடங்கி அனைத்து நிறுவனங்களும் கணக்கு வழக்கு பார்ப்பார்கள். அதுபோல கட்சிகளுமே அடுத்து 2025 என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான ஆலோசனைகளை செய்ய தொடங்கி விடுவார்கள். அதில் கண்ணு கட்டிய தூரத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருவதற்கு காத்திருக்கிறது. பால்குடங்கள் எல்லாம் இந்த பால்குடம் புறப்பட்டதிலிருந்து மெதுவா சுணங்கி போய் போகும். ஆனால் கோவில் நெருங்க அருள் வந்துடும். ஆட ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும், குடிக்கிறவனை கீழே தள்ளிவிட்டு போக ஆரம்பிக்கும். அதுபோல எடப்பாடி பைத்தியத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தெரிய ஆரம்பித்து விட்டது. எனக்கு தெரிய திண்டுக்கல் சீனிவாசனே தெளிவா பேசுறாரு. முழு விவகாரங்களை எல்லாம் வெளியே வந்து சொல்றாரா இல்லையா? 50 கோடி ரூபாய் கேட்கிறாயப்பா, இவனை நம்பி ஒருத்தரும் வரமாட்டாப்பா. உண்மையை அங்கே இருப்பவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த உண்மையை பேசுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அதிகம் பேசாத அண்ணன் ஓபிஎஸ் தான் காரணம். ஒருவர் பேசாமலே எதிராளிகளை பேச வைக்கிறார். இது ஒரு பெரிய யுக்திங்க. துரோகம் என்ற சொல்லறியாத உண்மைக்காரர்கள், துரோகத்தையும் மன்னிக்கிற தன்மைக்காரர், மலனைகளும் நேசிக்கின்ற இனிமைக்காரர், மாற்றோரையும் மதிக்கின்ற பெருமைக்காரர், கைகூப்பி வணங்க தோன்றும் மென்மைக்காரர்கள், போர்க்கால சோதனையை கூட புன்னகையால் வீழ்த்துகிற பொறுமைக்காரர், கொண்டனல் கடவைகளில் குன்றாத திண்மைக்காரர், கண்டகடம் யாவிலும் கரையேறிய திறமைக்காரர், காவியத்தாய் அம்மாவின் கிரீடம் சுமந்த உரிமைக்காரர், காற்றோ மழையோ கடும் சீற்றமோ எதுவெனும் எதிர்கொள்ளும் தோணிக்காரர், எப்போதும் உயர்வன்றி தாழ்வரியா ஏணிக்காரர், ஓடி முதல் மோடி வரை போற்றுகிற ஞானிக்காரர், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவரை காத்திருந்து தூக்குகிற எங்கள் தேனிக்காரர். அதன் ஓபிஎஸ் அவர்களை வணங்குகிறேன். முதல் ஆலோசனை கூட்டம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். YMCA நடந்தது. 30 நாள்ல விமானம் ஓட்டுவது எப்படி என்கிற புத்தகத்தை வைத்துக் கொண்டு ஒரு விமானத்தை கிளம்பினா
இறக்குறதுக்கு பார்த்து புத்தகத்தை புரட்டுறான். எப்படி இறக்குவது என்பது குறித்த புத்தகத்தை அடுத்த பாகத்தில் வாங்கி படி என்று இருந்தது. மேலே சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன் பாருங்க. அந்த ஹெலிகாப்டர் ஓட்ட எடப்பாடி சமீபத்தில் ஒரு 10 பேரோட போட்ல போயிருக்காரு. படகுலே போகிறார். பழனிசாமி என்ன படகு போயிருக்காரு. போகிற போது அங்கே ஒரு விலை மதிப்பில்லாத பொருள் அந்த நதியில மிதக்கிறது. அதை பார்த்தவுடன் குதித்து எடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. ஆனால் தண்ணி மிக கடுமையா போயிட்டு இருக்கு. ஒரு கணம் எல்லோருமே யோசிக்கிறார்கள், அந்த பழனிசாமி மட்டும் குதிச்சிட்டாரு. குதிச்சு பொருளை கைப்பற்றிட்டார். கைப்பற்றி கொண்டு படகிலே ஏறியவரிடம் அங்க இருந்தவர்கள் எல்லாம், என்னென்ன இப்படி ஒரு துணிச்சல் உனக்கு, நாங்கெல்லாம் உயிர் பயம் வந்து ஆசை வந்தாலும் அடக்கி கொண்டு அமர்ந்துட்டோம், நீ மட்டும் தைரியமா குதிச்சு தூக்கிட்டிய பொருளை கேட்ட போது, எந்த பரதேசி நாயகா என்னை தள்ளிவிட்டது அப்படின்னு கேட்டார். தள்ளிவிட்டது நீங்க ஜெயக்குமார்னு நீங்க நினைக்கலாம், தள்ளிவிட்டது முனுசாமின்னு நீங்க நினைக்கலாம், தள்ளிவிட்டது சிவி சண்முகம்னு நினைக்கலாம். நான் அப்படி நினைக்கல. எடப்பாடியை தள்ளிவிட்டது அம்மாவின் ஆன்மா. ஒருவனிடம் ஆசையை உருவாக்கி அபகரிக்கிற புத்தியை கொடுத்து அவன் பண்பை மக்களிடம் பறைசாற்றி இவன் தோல்வியின் நாயகன், இரட்டைகளை சின்னத்தை காப்பாற்றுவதற்கு அருகதையற்ற தலைவர், தோல்வியை தவிர இந்த கட்சிக்கு எதையும் பெற்றுக் கொடுக்க முடியாத வர்க்கற்றவன், இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. 10 தேர்தலில் தோற்றதுக்கு பிறகு 11வது தேர்தலில் எங்களை ஆட்சியை பிடிச்சு கொடுக்கலான்னு நினைச்சாங்கன்னா அவனை விட பைத்தியக்காரன் எவனா இருக்கான். எனவே எடப்பாடி கம்பெனியில் இருப்பவர்களுக்கு பைத்தியம் தெரிய தொடங்கிவிட்டது. அதனால என் அன்பு சகோதரர்களே, தீர்ப்புகள் திசை மாற தொடங்கிவிட்டது. தீர்ப்புகள் திசை மாற தொடங்கிவிட்டது. உண்மை ஓரிடத்தில் புதைந்தாலும் வேறு இடத்தில் நுழைந்து விடுகிறார். அதுபோல இன்றைக்கு எடப்பாடியினுடைய பணப்பண்ணையிலே தீனி போட்டு வளர்க்கப்பட்ட பொதுக்குழு ஆடுகளுக்கு கூட புத்தி வந்துவிட்டது. நம்மளை பார்க்கும் போதெல்லாம் கையை பிடிச்சிட்டு எப்படியாவது ஒண்ணு கொடுத்துங்க, இதுல மூதேவி நீ அவன் எடப்பாடியை போய் சொல்லு, நாங்க தான் எல்லாத்துக்கும் தியாகத்துக்கே தயார் என்று சொல்லிவிட்டோமே. உடனே கேட்கிறான், தியாகம்னா என்னங்க? எடப்பாடி பக்கத்துல வந்து நாங்க நிக்கிறதே தியாகம் தான். இவன் நினைக்கிறான், பொதுச் செயலாளர் அவர்கிட்ட கொடுத்துருவோமா, முதலமைச்சர் பதவி அவர்கிட்ட கொடுத்துருவோமா, அப்ப தர்ம யுத்தத்தை என்ன இதுக்கு நடத்தணும்? இந்த பைத்தியக்காரங்க எல்லாத்தையும் ஓட்ட கொடுக்கறதுக்கு ஏண்டா 3 வருஷமா யுத்தம் நடத்துறோம். நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை புரட்சி தலைவர் என்கின்ற பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த அந்த பொன்மட செம்மல் தன் உதிரத்திலே விதையூன்றி வளர்த்த இயக்கத்தை ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழி நடத்தின ஒரு கட்சியை போய் கோமாளிப்பேட்டை விட்டுருவோமா? சொல்லுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எடப்பாடி இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு இந்த இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்கள் விரும்பக்கூடிய தலைமையின் கீழ், அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து குடும்பத்தை நடத்துற மாதிரி அண்ணன் மூத்தவர் வழி நடத்த எங்கிட்ட ராமச்சந்திரன் இருக்காருல்ல, பன்ருட்டியார் இருக்காருல்ல, ஐநாவுக்கு போன முதல் தமிழன், ஐநாவுக்கு போன முதல் தமிழன் இங்கே வந்திருக்கிறார் அடக்கமாக. புரட்சி தலைவர் ராமச்சந்திரனுடைய பெயரை வைத்துக் கொண்டு அந்த ராமச்சந்திரன் கட்டிக்காத்த இயக்கத்தை காப்பாற்றி கைகளிலே அடுத்த தலைவரிடம் கொடுத்து விட முடியாதா என்கிற ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அதிகார பித்து பிடித்த அலைவர்களுக்கு, நான் நிதிக்கு மயங்காத நீர்மாண்டா எடப்பாடி பைத்தியமே, உனக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கிற சோழமண்டல தலைவர் அண்ணன் வைத்திருக்கிறார். எல்லா சம்பாரிச்ச அமைச்சர் கூட அங்கேதானே இருக்கான் அப்படின்னு சில பேர் கேட்கிறான். இந்த கசப்பு, உவர்ப்பு, ருசிக்க பிடிக்காத சுவைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. எங்களுக்கு வெள்ள வண்டியே இருக்கிறது. எல்லோருக்கும் பிடித்த சுவை இனிப்பு, இனிப்பு எங்களுக்கு இருக்கிறது.
இருப்பவர்களை பாருங்கள். மொழிக்கு ஒரு சங்கம் கண்டு மூவார் புகழ் படைத்த மூதூர் மதுரை என்று சொல்வார்கள். கடவுளுக்கே அடியை போட்ட ஊர் மதுரை, ஈசனுக்கே அடி விழுது. அதனால்தான் அந்த மண்ணை தொட்டு பூசினாலே அது விபூதிக்கு சமம் என்று சொல்வார்கள். மதுரையில் இருப்பவன் அதற்கு நீதி உரை மதுரை என்று சொல்வார்கள். அதனால் தான் கோபாலகிருஷ்ணன் மதுரைக்காரர் இங்கு. ஏன் ஓபிஎஸ்ல இருக்க? எடப்பாடி போனா மீட்டு விடுவீங்களா? எடப்பாடி நிறைய வச்சிருக்காரியா? போனா போதுமையா? அள்ளி அள்ளி கொடுக்குறாரியா? நீங்களே பாருங்க, சோர்ந்து கிடப்பாங்க. எடப்பாடி ஒரு கூட்டம் போடுவாரு. போட்ட அடுத்த நாள்ல இருந்து என்னெல்லாம் பச்சை பச்சையா திட்டுறாங்க. என்னடா கேட்டேன், அண்ணன் கொஞ்சம் தாங்கிக்கிறேன், கொடுத்து அனுப்பியிருக்காரு, கூலிக்கு வேலை செய்யணுங்க. ஒரு 4 நாளைக்கு உன்னை திட்டினா தானே எங்களை அவர் ஏற்றுப்பாரு. ஆக கொடுத்து நடத்தப்படுகிற கூலிப்படை இயக்கமாக, குத்தகை எடுத்த ஜமீன்தார்களுடைய கூடாரமாக ஒருவனுக்கு ஒருவன் அடங்க மாட்டான். எடப்பாடி 3 கூட்டம் நடத்தினாரு. கள ஆய்வு என்ற பெயரிலே கலவர ஆய்வு. அவன் வேட்டி தப்பிச்சு வந்ததை விரும்புற. இங்கே ஆலோசனை கூட்டம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், சலசலப்பு இல்லாமல். தலைவன் என்ன சொல்ல போகிறார்? அண்ணன் ஓபிஎஸ் என்ன குறிப்பால் உணர்த்த போகிறார்? எவ்வளவு பொறுமை! 3 ஆண்டு காலத்திலே என்னங்க அந்த அசோகா ஹோட்டலே நடத்துறீங்கன்னு கேட்டான். யுத்தத்தினுடைய தர்மத்தை மீறக்கூடாது என்று சொன்னவன் அசோகன். அதனால் தான் தர்ம யுத்தத்தினுடைய கூட்டம் அனைத்தும் அசோகா ஹோட்டலில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பொறுமை இருக்குயா, நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கோம். கடைசி 6 ஓவர்ல 30 ரன் அடிச்சு ஜெயிக்க முடியும் தன்னம்பிக்கை கொண்ட T20 பிளேயர்ஸ் எல்லாம் நம்மளோட. எங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. திருடியவனுக்கு பதவிப்பு வரும். கூர்காவை பார்த்தாலும் நடக்குமா? ஆத்தாடி வந்துட்டானா கூர்காடா, போலீஸ் இல்ல. அபகரித்தவனுக்கும் திருடியவனுக்கும் ஒருவனுடைய சொத்தை தகராக்கிக் கொள்ள வேண்டிய தன்னல சீட்டு பிடித்தவனுக்கு அச்சம் இருக்கும். அது இல்லாமல் பொது நோக்கத்தோடு நிச்சயம் தர்மம் வெல்லும் என்கிற நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் பதக்கம் இருக்காது, பயம் இருக்காது. நம்மிடம் பயம் இல்லை. நான் சொன்னது போல களம் மாறுகிறது. காற்று வேறு திசையில் அடிக்க ஆரம்பித்து விட்டது. லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாது, கொடியை கட்டக்கூடாது, உள்ளாடை போடக்கூடாது, பணியை போடக்கூடாது. இப்படியெல்லாம் சொன்ன நாட்டாமைகளுடைய பார்வையிலே இப்பொழுது நியாயம் புலப்பட ஆரம்பித்து விட்டது. இரட்டை இலைக்கு முடிவெடுக்க அந்த மூத்தவரிடம் கருத்து கேளு என்று சொல்லக்கூடிய நிலை வந்துவிட்டது என்பது நீங்கள் கவனிக்க. தர்மத்தின் காற்று, நான் சொன்னது போல உண்மை ஓரிடத்தில் புதைந்தாலும் வேறு இடத்தில் முளைக்கும். நமக்கு வேண்டியது பொறுமை மட்டும்தான். பொறுமையோடு நாம் இருந்தோம். பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்கு பெருமை வந்து சேரும் என்பதற்கு இந்த உரிமைக்கு போடக்கூடிய இந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு சத்தியம் விட்டு சொல்கிறேன் சகோதரர்களே, நம்பிக்கையோடு இருக்கு. பிறக்கும் 2000 புத்தாண்டு என்பது ஓபிஎஸ் என்கின்ற 3 எழுத்து மந்திரத்தை ஒழித்தவனுக்குத்தான். எனக்கெல்லாம் கூட தலைவர் மேல பயங்கரமா கோபம் வரும். இப்ப பொண்டாட்டி மாதிரி 3 மாசம் பேசவே மாட்டேன். அண்ணன் தம்பி மாதிரி முறைச்சுக்கிட்டே போயிருவேன். ஆனால் என்றைக்கும் அவருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை என் கடன் கூட. துரோகத்தை வெறுக்கிறவனும் எதிர்க்கிறவன் தாண்டா ஓபிஎஸ் பின்னாடியே நிற்பான். அந்த சொல் பிடிக்காதவன் தான் நிற்பான். அதுக்காக கருத்து என் தலைவர் எனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். என் அரசியல் வாழ்க்கையில் நான் எந்த தலைவரிடமும் போடாத கருத்து மோதல்களையும் சண்டையையும் அந்த ஓபிஎஸ்ல போட்டுருக்கேன். ஒரு முறை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை கொடநாட்டிலே கூப்பிட்டு என்னை அவருடைய உரை ஆசிரியராக நியமிக்கிற போது என்னை கேட்டார், நீங்க என்ன விஜயகாந்த் கட்சி, சரத்குமார் கட்சி, வாழப்பாடி கட்சி, ஏன் இத்தனை கட்சிக்கு போனீங்க? இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்க முடியாதான்னு கேட்டாங்க. கொஞ்சம் எனக்கு அப்படியே சுயமரியாதையை சுடுவது போல இருந்தது. நான் உடனே அம்மாட்ட, அம்மா என்னை மன்னிச்சுக்கணும், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கிடைக்கிற வரையும் எத்தனை கிடையாதாலும் ஏறி இறங்குவேன், கிடைச்சதை போட்டுக்க மாட்டோமான்னு. உடனே ராவணன் கட்சி மாறுறதுக்கு பாயிண்ட பத்திலா அப்படின்னு சொல்லி சிரித்தார்கள். நான் அப்போ சொன்னேன், அம்மா நான் எந்த கட்சிக்கும் போய் எந்த பதவியும் பெற்று பச்சை மீது கையெழுத்திடும் பாக்கியத்தை பெற்று டெண்டர்களை பெற்று கோடிகளை சம்பாதித்து விட்டு ஓடி வரவில்லை அம்மா. உழைத்து உழைத்து விட்டு ஏமாந்து திரும்பி இருப்பதை தவிர எதையும் பெற்றுக் கொண்டு போனவன் இல்லமா நான் என்று சொன்னேன். அதற்கு பிறகு சொன்னார்கள், இன்று முதல் இந்த அம்மாவை நம்பி நீங்கள் தான் எனக்கு உரை ஆசிரியர், எனது பத்திரிகைக்கு நவீனத்தியாருக்கு நீங்கள் தான் ஆசிரியர், போய் உரையை தொடங்குங்கள் என்று சொன்னார். புரட்சி
புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நான் எழுதிய முதல் உரை பொன்மலை திருவிழே அம்மா பேசிய நீர் வளமும் நிலை வளமும் காட்சி வளமும் கலை வளமும் நிறைந்திருக்கும் இடதரவை சோழ நாட்டு மக்களை என்று பேசி உலக நாடுகள் முழுவதும் சென்று பாருங்கள், எந்த நாட்டிலாவது அப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் மாநிலங்களவை உறுப்பினர், மகளின் மணங்க வந்தவன் மத்திய அமைச்சர் என்று அம்மா பேசக்கூடிய அந்த உரையை எனக்கு தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்படி அம்மாவினுடைய பாதத்தில் நின்ற நான் அம்மா அடையாளம் காட்டிய ஓபிஎஸ்ஸின் வழியில்தான் நிற்பேன் என்பது உறுதியாக. அம்மாவை நீ நேசிக்கிறியா? அவர்கள் நில்லு. கண்ணியத்தை நேசித்தால் அவர் பின்னாடி நில்லு. கரன்சி தான் பொழப்புனா போ எடப்பாடி. எத்தனைக்கு நான் அந்த கரன்சி எடப்பாடியின் கரன்சி ஊற்று எப்படா வத்தும்? வத்தவே வத்தாதா? வற்றும். கொடநாடு தொடங்கி கோட்டை வரை அடித்து குவித்ததை எல்லாம் வைத்து எவ்வளவு காலத்திற்கு பட்டுவாடாவில் என் கட்சியை அபகரித்து வைத்திருக்க முடியும்? நீதிமன்றங்கள் யோசிக்க தொடங்கிவிட்டார். தர்மம் தன் பக்கத்தை மாற்ற ஆரம்பித்து விட்டது. புரியவர்களுக்கும் புரிய ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தவர்களே புரிந்து கொண்டு விட்டார்கள். இவன் நம்பிக்கைக்கு உரியவன் இல்லாத தலைவன். எடப்பாடியை நம்புவது என்பது விஷப்பாம்போடு உருவாடுவதற்கு சமானம் என்கின்ற முடிவை அவரை யாரெல்லாம் காப்பாற்றினார்களோ, யாரெல்லாம் ஆதரித்தார்களோ அத்தனை பேருக்கும் புத்தி வர தொடங்கிவிட்டது. இதை விட முக்கியம், கூட இருக்கவனுக்கெல்லாம் புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கிட்ட எவ்வளவு பேர் பேசுறாங்க, அண்ணன் எவ்வளவு பேர் பேசுறாங்க. ஆனா அண்ணன் சொல்ல மாட்டாங்க. பட்டியல் அவர் சொன்னார்னா பெரும் பிரச்சனை ஆயிடும். அத்தனை பேரும் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு தலைவன் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. வேறு வழியில்லை. ஒற்றுமையை உருவாக்குவதற்காகவே, பிளந்து கிடந்தால் என்ன ஆகும் என்பதை உணர்த்துவதற்காகவே அவர் முகவை சின்னத்திலே பலாப்பழ சின்னத்திலே போட்டியிடுகிறார். போட்டியிட்டு 3.5 லட்சம் ஓட்டு அவர் வாங்குறாரு. வெற்றிக்கே இலக்கணம் வகித்த பச்சிலையாம் இரட்டை இலை சின்னம் லட்சம் ஓட்டை கூட தொட்டு போகாமல் அவமானத்தோடு கட்டுத்தொகை இழக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு புத்தி வர வேண்டாமா? 7 தொகுதியில் தோத்த டெபாசிட் போச்சு. 13 தொகுதியிலே 3ஆம் இடத்துக்கு போச்சு. 2 இடத்திலே 4ஆம் இடம் போச்சு. விளவங்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் பெற்ற ஓட்டு 5000. வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி 91,000. இத்தனை அவமானத்துக்கு பிறகுந்தால் சொல்றான் 1% கூடி இருக்கியா? அட பைத்தியக்காரா! ஒரு டாக்டர் என்ன பண்ணா, ஒரு போலி டாக்டர் கிளினிக் திறந்துட்டு என்ன பண்றான், வெளியே போர்டு போட்டிருக்கான், என்னிடம் வைத்தியம் பார்க்க வருபவர்கள் 500 ரூபாய் கட்டணம், வியாதி குணமாகவில்லை என்று சொன்னால் நான் 1000 திருப்பி கொடுப்பேன் என்று போர்டை போட்டான். இதை பார்த்தவன ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், 500 கொடுத்து 1000 வாங்கிக்குவோம். இன்னைக்கு அவனுடைய திறமையை நம்ம சோதிச்சு பார்த்துட்டோம்னு உள்ள பூந்தான். போய் சொன்னான், எனக்கு சுவையே தெரியல, எதை சாப்பிட்டாலும் ஒண்ணுமே மண் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். நர்ஸை கூப்பிட்டு ஒரு 3 சொட்டு நாக்கில் விடு அப்படின்னு இருக்கான். அந்த நர்ஸ் 3 சொட்டை விட்ட உடனே ஐயோ நீங்க கத்தையோ இது மருந்து இல்லையா, பெட்ரோல் அப்படின்னு இருக்கான். பத்தியா, என் மருந்துல உனக்கு சுவை வந்துருச்சா? இல்லை, சுவை தெரியலன்னு சொன்னேன். 3 சொட்டை விட்டோன்னு பெட்ரோல்னு சொல்லிட்டீல, உனக்கு சுவை வந்து விட்டது, 500 கொடுன்னு வாங்கிட்டான். இவன் 1000 வாங்கலாம்னு பார்த்தா என்னடா நம்மகிட்ட இருந்த 500 பிடிக்கிட்டானேன்னு போயிட்டு அடுத்த நாள் இன்னொரு 500 தேர்த்திக்கிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு இவன்கிட்ட வாங்கி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கான், எனக்கு மருந்து கொடுத்ததுல நேற்று ஒழுங்கா குணமகளே நீங்க 500 அடிச்சுட்டு போயிட்டிய, இன்னைக்கு கண்ணு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, பார்வை கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொன்னான். இவன் உடனே என்ன பண்ணான், இந்த ஆளு அப்படியா, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, ஆனா 1000 திருப்பி கொடுக்கணும்ல, வைத்தியம் சரியா பார்க்கலைன்னா என்கிட்ட 500 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 1000 கொடுத்துருக்கான். 500 ரூபா நோட்டை 1000 கொடுத்துருக்கான். இதை பார்த்த உடனே இது சொல்லியிருக்கான், யோ பிராடு, இது 500 யான் பத்தி அவனுக்கு பார்வை வந்துருச்சுல, பார்வை தெரியலன்னு சொன்னேன். நான் 500 கொடுத்தோன்னு நீ 500 கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப நான் எனக்கு என் வைத்தியத்துல தான் உனக்கு கண்ணு சரியாகி போச்சு. அந்த சித்த வைத்தியர் பண்ணிருந்தாங்க. ஈரோட்ல டெபாசிட் போச்சு, நாங்க 10வது சுற்றுல காப்பாத்திட்டோம். கம்யூனிஸ்ட் தோக்கலையா? செம்மலை என்கின்ற மூத்த அமைச்சர் சொல்கிறார், தோல்வி என்பது பெரிய விஷயம் இல்லை, கம்யூனிஸ்ட் தோக்கலையா, காங்கிரஸ் தோக்கலையா? அட பைத்தியக்காரா, கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் எடுத்துக்காட்டாய் வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடத்தலாமா? எடுத்துக்காட்டு சொல்வதற்கு வேறு கட்சி இல்லையா?
அப்ப எடப்பாடி கம்பெனியுடைய நோக்கம் என்பது அதிமுகவை கம்யூனிஸ்டாக மாற்றுவது, காங்கிரஸாக மாற்றுவது. ஏறத்தாழ மாத்திட்டாங்க. காங்கிரஸ் கூட்டம் கூட வேடி இல்லாம முடிப்பானா ஆரம்பிச்சிட்டாங்க. ஒற்றுமை இல்லை, உண்மை இல்லை, லட்சியம் இல்லை, அபகரிப்பை தவிர வேறு நோக்கம் இல்லை. அடித்த கொள்ளை பணத்தை பதுக்கிக் கொண்டு அதிமுகவை முகமூடியாக வைத்து தப்பித்துக் விட வேண்டும். திமுக ஆண்டு கொண்டே இருக்கட்டும், நாம் திமுகவினுடைய பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்பதுதான் எடப்பாடியின் திட்டம். இதனை தகர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை சக்திகளும் ஒன்றாகி ஏற்கனவே என்டிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி 75 தொகுதி போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சோம். 10 வருஷம் ஆட்சியிலிருந்து 75 சீட் ஜெயிச்சோம். அப்ப அது வெற்றி பெற்ற கூட்டணி தான். இந்த பாராளுமன்ற தேர்தலில் 18.5% ஓட்டுகளுக்கு வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் லாபமாக திட்டமிட்டு தேர்தலை நாம் அணுகியிருந்தோம் என்று சொன்னால் இந்த தேர்தலிலேயே அதிமுக ஒன்றுபட்டு கூட்டணி வைத்திருந்தால் 30 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருப்போம் என்று நான் சொல்லவில்லை. எடப்பாடிக்கு அருகிலிருந்து அடிக்கக்கூடிய மணி வேலுமணி சொல்கிறார். அவரே சொல்கிறார், இந்த கூட்டணியை ஒழுங்காக அந்த புண்ணியம் எடுத்துட்டான், 30 சீட் வர வேண்டிய கருத்துட்டான். ஆக அங்கே இருப்பவர்கள் எடப்பாடி தலைமை தகுதியற்றவர் என்பதை ஒப்புக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். ஒற்றுமைதான் இயக்கத்தை மீட்டெடுக்கும் என்பதிலே அத்தனை பேருக்கும் ஒருமித்த கருத்து உருவாகிவிட்டது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் தேர்தல் முடிந்தவுடன் ஒரு அறிக்கை கொடுத்தார். ஒத்தை குச்சி என்பது ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம். ஒற்றுமை ஒன்றுதான் கழகத்தை மீட்டெடுக்கும். தொண்டனை தோல்விக்கு பழக்காதே. இது வெற்றிக்கே பழகிய இயக்கம், ஈகைக்கும் வாகைக்கும் இலக்கணம் சொன்ன இயக்கம், இரட்டைகளை சின்னம் என்பது வெற்றிக்கே அடையாளமான இயக்கம். அதனை தோல்விக்கு பழகியது எடப்பாடி என்பதை எனவே அன்பு சகோதரர்களே, ஒன்றுமை நோக்கி இயக்கம் நடக்கிறது. நமக்கான பொற்காலம் பிறக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை தொண்டர்களும் ஒருமித்த சகோதரர்களாக ஒன்றுபடும் நாள் 2025 புத்தாண்டு காலம் தொடங்கி நமக்கு பொற்காலமாக அமையப் போகிறது என்பதை சொல்லி, சரி நீ பேசுறது போதும், தீர்மானத்தை சொல்லு. அதானே சமைக்கிறவனை விட பரிமாறுறவனுக்கு ஒரு வசதி. அப்பப்போ ஒரு அப்பளத்தை திங்கலாம், ஒரு முட்டை எடுத்து முடிக்கலாம். அதுபோல பரிமாறுகிற வாய்ப்பு எனக்கு தரப்பட்டிருக்கு. சமீபத்தில் ஒரு கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்துக்கிட்டு இருந்தேன். பெண்ணு மாப்பிள்ளை வாழ்த்துக்கிட்டு இருக்கும்போது பொண்ணோட அப்பா வந்து முதுகு சொல்லியாரு. என்னன்னு கேட்டேன். இன்னொரு 1/2 மணி நேரம் பேசுங்க, சோறு வேக சோறு நான் என்ன பண்ணுறேன். அது மாதிரி நான் முடிக்கணும்னா இங்க சொல்லி ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா முன்னாடி இருந்து இவங்க காமராஜர் என்னை பார்த்து லேசா அந்த தீர்மானம் அப்படிங்கிறார். எனவே உங்களுடைய ஒருமித்த குரலாக ஒழிக்கப் போகிற இந்த தீர்மானங்களை வாசிக்கிறேன் நான். நீங்கள் எல்லோரும் கரவொலி எழுப்பி வரவேற்க வேண்டும். முதல் தீர்மானம், பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட அதிக மழை காரணமாக உயிரிழந்தவர்களுக்கும் கழிவு நீருடன் கூடிய குடிநீரை பருகியதால் உயிரிழந்தவர்களுக்கும் இரங்கல். பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக ஏற்பட்ட அதிக மழை பொழிவினால் உயிரிழந்தவர்களுக்கும் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழந்தவர்களுக்கும் கழிவு நீருடன் கூடிய குடிநீரை பருகியதால் உயிரிழந்தவர்களுக்கும் இந்த கூட்டம் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 2, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த இரங்கலுக்கு ஒரு நிமிடம் எழுந்து எல்லோரும் ஒரு மௌன அஞ்சலியை செலுத்திவிடலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பதவி வகித்து சோதனைகளை சாதனைகளாக்கி தடைக்கற்களை படிக்கற்களாக்கி 4 முறை ஆட்சி கட்டில் அமர்த்திய பெருமைக்குரியவர் நம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்.
இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாக்கிட தொடர்ந்து இரண்டாவது முறையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளில் அமர்த்தி தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் இதுவரை எந்த கட்சியும் நிகழ்த்தாத வகையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி சரித்திரம் அடைந்த மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விண்ணுலகம் சென்றாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் எனும் தீர்மானம் இப்பொதுக்குழுவில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இப்படிப்பட்ட சாதனைக்குரிய அனைவராலும் போற்றக்கூடிய இந்திய தேசத்தின் ஈடு இணையற்ற தலைவராகிய மாண்புமிகு அம்மா அவர்களையே அப்பதவியில் இருந்து அகற்றிய செய்நன்றி மறந்த துரோக கூட்டத்தை வன்மையாக கண்டிப்பதோடு மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளராக நியமிக்க இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. தீர்மானம் எண் 3. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்களுக்காக தமிழக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாரதத்தின் மூன்றாவது இயக்கமாக உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல சிக்கி தவிப்பதை தொண்டர்கள் துணையோடு முறியடித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தொண்டர்களின் இயக்கத்தை மக்களின் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக மாற்றி வெற்றி பாதையில் அழைத்து சென்றிட இந்த கூட்டம் சூழ்நிலைக்கிறது. தீர்மானம் எண் 4. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை வகுத்து கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே அவமதிக்கும் வகையில் அந்த விதியை தன் சுயநலத்திற்காக மாற்றியுள்ள சர்வாதிகாரியை கடுமையாக கண்டிப்பதோடு மீண்டும் புரட்சி தலைவர் வகுத்து தந்த அந்த விதியை நிலைநாட்ட இந்த கூட்டம் ஏகமனதாக சபதமளிக்கிறது. தீர்மானம் எண் 5. நீட் தேர்வு ரத்து, அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம், இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம், மருத்துவர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு, மாதம் ஒருமுறை மின் கட்டணம், நியாய விலை கடைகள் மூலம் உளுத்தம் பருப்பு மற்றும் கூடுதல் சர்க்கரை, 100 ரூபாய் எரிவாயு மானியம் என அனைத்திலும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வருவதற்கு வந்த பின்பு ஒரு நிலைப்பாடு என்னும் எடுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசை வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் மூலமாக வீட்டுக்கு அனுப்பும் வகையில் களப்பணி ஆற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என இந்த கூட்டம் சூழ்நிலைக்கிறது. தீர்மானம் எண் 6. சொத்து வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் ஆகியவற்றை பன்மடங்கு உயர்த்தியதோடு அவற்றை ஆண்டுதோறும் உயர்த்த வழிவகை செய்து மக்களை தாங்குன்னா துயரத்திற்கு ஆளாக்கிய அரசு திமுக அரசு. இது மட்டுமல்லாமல் பதிவு கட்டணம், முத்திரை கட்டணம், வாகன கட்டணம் என மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள்ள அனைத்து வரிகளையும் உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் விரோத திமுக அரசை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிப்பதோடு திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிட இந்த கூட்டம் உளமான உறுதியேற்றது. தீர்மானம் எண் 7. அரசு துறையில் உள்ள 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், 2 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் என்று வாக்குறுதி அளித்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து 42 மாதங்கள் கடந்த நிலையிலும் வெறும் 35,000 காலி பணியிடங்களை மட்டுமே நிரப்பியுள்ளது. அதாவது 10 விழுக்காடு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. இதன் காரணமாக அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், பள்ளிகள் என எங்கு பார்த்தாலும் அலுவலர்கள் இல்லாமல் அனைத்தும் வெறிச்சோடி கிடக்கின்றன. இதன் காரணமாக மாணவ மாணவியரின் கல்வித்தரம், நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை, மக்களுக்கான நலத்திட்டங்கள், சமூக நீதி ஆகியவை கேள்விக்குறியாக உள்ளது. இதன் விளைவாக இளைஞர்களின் எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இருக்கின்ற காலி பணியிடங்களையே நிரப்பாத நிலையில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதி காணல் நீர்தான். இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ள
சமூக நீதி விரோத திமுக அரசுக்கு இந்த கூட்டம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டது. தீர்மானம் எண் 8. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் வகையில் பல்வேறு கனிமங்களை சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்படுத்துதல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டத்தில் சேர்க்கும் வகையில் 2023ஆம் ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சட்ட திருத்தம் ஒன்றை மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மத்திய அரசு கொண்டு வந்தது. அப்போது அது குறித்து திமுக உறுப்பினர்கள் யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. பின்னர் இது குறித்து தமிழ்நாடு அரசிடம் கருத்து கேட்கப்பட்டது. அப்போதும் திமுக அரசு எவ்வித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இதற்கான ஒப்பந்த புள்ளியை மத்திய அரசு கோரியது. அப்போதும் திமுக சார்பில் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படவில்லை. இதனை அடுத்து இந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்துஸ்தான் சிங்க் நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. அப்போதும் திமுக ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஆனால் இதற்கு மதுரை மாவட்ட மக்களும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து 29/11/2024 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். இது திமுக அரசின் இரட்டை நிலைப்பாட்டினை தோலுறுத்தி காட்டுகிறது. திமுக அரசின் இந்த மக்கள் விரோத செயலை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. தீர்மானம் எண் 9. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு காவேரி, முல்லைப்பெரியாறு போன்ற அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சனையில் கர்நாடக மற்றும் கேரள அரசுகள் தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கும் போது தமிழ்நாட்டின் உரிமையை மீட்க குரல் கொடுக்காமல் அவர்களுடன் உறவாடி கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு இந்த கூட்டம் தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. தீர்மானம் எண் 10. கோடநாடு கொள்ளை வழக்கினை 90 நாட்களில் முடிப்போம் என்று மேடைக்கு மேடை முழங்கிவிட்டு ஆட்சிக்கு வந்து 42 மாதங்கள் ஆகியும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தராமல் வழக்கை இழுத்தடித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு இந்த கூட்டம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளும்போது இந்த வழக்கினை விரைந்து முடிக்க வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 11. வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு குறைந்து கொண்டே வருவதும் பின்தங்கிய மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அதிகரித்துக் கொண்டே வருவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. வளர்ச்சியடைந்த மாநிலங்களின் நிதித்திறன், வரி வசூலிக்கும் திறன், கல்வி அறிவு, குழந்தை இறப்பு விகிதம், தாய் இறப்பு விகிதம், மொத்த கருவள விகிதம், மருத்துவமனைகளில் பிரசவம் போன்றவற்றிற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பின்தங்கிய மாநிலங்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மிக அதிகமான நிதி பகிர்வை கொடுப்பது வளர்ச்சியடைந்த மாநிலங்களை வெகுவாக பாதித்துள்ளது. நிதி பகிர்வு குறித்து தற்போது 11வது நிதிக்குழு அனைத்து மாநிலங்களின் கருத்துக்களை கேட்டு வருகின்ற நிலையில் இந்திய பொருளாதாரத்தில் மாநிலங்களின் பங்களிப்பு, கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் எட்டப்பட்ட சாதனை, நிதி மேலாண்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு கூடுதல் வரி பகிர்வை வழங்கவும் கூடுதல் வரி என்று அழைக்கப்படும் செஸ் சர்சார்ஜ் போன்றவற்றை வரி பகிர்வு வரம்பிற்குள் கொண்டு வரவும் வரி பகிர்வை 50 விழுக்காடாக உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை இந்த கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டது. உங்கள் குரலாக உங்களது உள்ள கிடங்கிலுள்ள விருப்பங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சரான OPS அவர்கள் உருவாக்கி தந்த இந்த 11 தீர்மானங்களை கொள்கை பரப்பு செயலாளராகிய நான் வாசிக்க அவற்றை வரவேற்று கரவொலி எழுப்பி உளமாற ஆதரித்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி